ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஏஇ எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட்டு ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் எப்போ, அதை எப்படி கொண்டு போகிறோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம இந்த இயர் ஸ்டார்டிங்கில், அதாவது 2026 ஸ்டார்டிங்கில் ஜனவரி மந்தில் ஒரு பேட்ச் ஏஇக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதில் நான் வந்து ஜாயின் பண்ணணும், நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது. நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. நம்ம யூஸ்வலாக 140 டேஸ்க்கு வந்து ஷெடியூல் வந்து போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னா அது நம்ம அந்த எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஷெடியூலை. அப்படிங்கிறதுனால இந்த கரண்ட் பேட்சில், அதாவது ஜனவரி மந்த் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 140 டேஸ் ஷெடியூலை 120 டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஷெடியூல் தான், அதாவது ஜனவரி மந்த் அப்படி அதே ஷெடியூலை தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3 வீக் வந்து ரிவிஷன் வீக் வந்து கொடுத்துருப்போம் ஜனவரி மந்தில். அந்த ரிவிஷன் வீக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்தில் என்ன நம்ம கொடுத்தோமோ, என்ன டெஸ்ட்டு கொடுத்தோமோ அதே தான் அப்படியே இந்த மார்ச் பேட்சுக்கும் வரும். ஏன் அப்படின்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஷெடியூலை மட்டும் இப்போது கரண்ட்டாக நம்ம மார்ச்லேருந்து கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து 3 வீக் ரிவிஷன் வீக் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 வீக்குக்கான டெஸ்ட்டு லிங்க்கு, ஓகேங்களா, டெஸ்ட்டு லிங்க்கு, அப்புறம் பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அந்த 3 வீக்ஸில் என்னென்ன நம்ம ப்ரீவியஸ் பேட்சுக்கு கொடுத்தோமோ அந்த டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு அந்த வீக்ஸ் மட்டும் ஷெடியூலில் இருக்காது. ஓகேங்களா, அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீதி ரிமைனிங் வீக்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே சிலபஸ் வைஸாக இருக்கும். இந்த ரிவிஷன் வீக் மட்டும் இருக்காது. ஆனால் அதில் என்ன டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணோம் அந்த ரிவிஷன் வீக்கில், ஓகேங்களா, டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரிவிஷன் வீக்கில் என்னென்ன டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணோம், அதில் வீக் டெஸ்ட்டு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு அந்த ரிவிஷன் வீக்கில், இது எல்லாமே என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். அது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டெஸ்ட் போட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த ஏஇ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆனுவல் பிளானரில் செக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் கால் ஃபார் வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து என்ன டேட்டு அப்படிங்கிறது அந்த ஆனுவல் பிளானரில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஇ எக்ஸாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாமை குறிக்கக்கூடியது. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மே மந்த்து 20, அதாவது மே லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 8வது மாதம், ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்லே 3ஆம் தேதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இதில் வந்து நம்ம ஆகஸ்ட் அப்படின்னா ஜூன் ஜூலை இந்த ரேஞ்சிலேயே இந்த ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்சை என்ன பண்ணிடுவோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து டைம் இருக்கும், நீங்கள் அதில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஜேடிஓ, ஓகேங்களா, ஜேடிஓ அந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸு, ஐடிஐ லெவல் எக்ஸாம்ஸு, இது எல்லாமே இதில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜேடிஓ, ஓவர்சியராக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜேஇ, இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வரக்கூடியது. இது 7வது மாதம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது, ஜூலை மந்த்து. அப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 9வது மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரங்களில் இதிலேருந்து கொஞ்சம் வந்து டேட்டு முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டு, கால்ஃபார் எப்போ வரும், எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது ஜேடிஓக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுவுமே போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் ஜேடிஓக்கு நம்ம இப்போ தான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போவே வந்துட்டு இந்த 2 வீக்ஸ் 1 வீக்கில் வந்துட்டு நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நிறைய ரிக்வெஸ்ட் வந்து தான் நம்ம ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 2 வீக்லேயே நெக்ஸ்ட் பேட்சுன்னு கேட்கும்போது நம்மளால் உடனே டிசைட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அந்த பேட்சை தான் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிலே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. 1 வீக் 2 வீக்ஸ் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மினிமம் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜேடிஓ பேட்ச் அப்படிங்கிறதுனால இது நமக்கு 7வது மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அப்புறம் அந்த இடைப்பட்ட நாளில் நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம், இந்த இடைப்பட்ட நாளில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இன்னும் பிளான் பண்ணல, அதை நான் அப்டேட் பண்ணுறேன் பிளான் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஏஇ பேட்சை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஷெடியூலை கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியும். டெய்லி 3 to 5 ஹவர்ஸ் மினிமம் என்னால் படிக்க முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில பேர், அதாவது ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்லேயே என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதை மாதிரி பண்ணாதீங்க. நல்லா யோசித்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் ஜாயின் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அதனால் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், என்னால் படிக்க முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணுவேன். ஒரு சில பேர் யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னால் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே தெரியலை, நான் வந்து எஃபோர்ட் போட ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியுமா இந்த ஒரு அட்டம்ப்டில் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா வெளியில் போயிடணும். ஓகேங்களா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டி இருக்கும், நிறைய பேர் கூட நம்ம காம்பீட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு வர முடியாது. டைம் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபோர்ட் போடணும், டெய்லி 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 ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் இது வந்து நம்ம நினைக்கிறதுனால மட்டும், நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் கிளியர் பண்ண முடியாது. நம்ம எக்ஸாம் கொஷின் பேப்பரை வாங்கி அட்டன் பண்ணுறதுனால மட்டும் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுனால மட்டும் கிளியர் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் படிக்க சொல்கிறாங்க, வீட்டில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு ஆசிலேஷனில் இருந்துட்டு என்னால் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் உங்ககிட்டயே அந்த கொஷின் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், இந்த 5 ஹவர்ஸ் என்னால் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? டெய்லி என்னால் வீடியோ பார்க்க முடியும், டெய்லி டெஸ்ட் போட முடியும், இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான், இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சு அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம், கஷ்டமாக தான் இருக்கும் ப்ராசஸ். ஓகேங்களா? படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாள் வேறு எது இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ஃபீல்டை விட்டே ஒரு சில பேர் வெளியில் போயிருப்பீங்க, ஒரு சில பேர் சிவில் ஒர்க்கில் இருந்தாலும் அந்த படிப்பு அப்படிங்கிற அதாவது படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே காலேஜ்லேயே ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நம்மளோட பேட்சில் ப்ரீவியஸாக ஜேடிஓ பேட்சில் ஜாயின் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பேர் கேட்பீங்க. அதில் ஒரு சில பேரோட ஸ்கோரை வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இதில் வந்து சொல்கிறேன். அப்புறம் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் டெக்னிக்கலில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100க்குள்ளேயே ரேங்க்கில் வந்து இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது என்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் உங்களோட உழைப்பு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம், ஒரு பாதையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி படிங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை முழுக்க எஃபோர்ட் போட்டு டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் படிக்க போய் தான் இந்த லெவலில் இருக்கீங்க. ஓகேங்களா? அது ஒருத்தரை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அவர் எப்படி படித்தார், அவர் என்ன ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ரேங்க் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்குன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் டீமோட்டிவேட்டராக நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்ட்டு. இப்போ இவரோட ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணிவிட்டு பேட் லக் இந்த டைம் வேக்கன்சி கம்மியாக வந்ததுனால கிளியர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அதாவது டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 165 160க்கு மேலே ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்கோர்
ஓகேங்களா. நல்ல ஸ்கோர் தான். 160க்கு மேலே போயிட்டாலே 165 தாண்டிட்டாலே நல்ல ஸ்கோர் தான். இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியலை அப்படின்ட்டு நிறைய வருத்தத்தில் இருக்கீங்க. வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. இதே ஸ்கோர் லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கலாம். இந்த டைம் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களால் கிளியர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. அதனால் யாருமே ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கே தெரியும் வேக்கன்சி கம்மியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் படிச்சிருந்தோம். கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆனால் நீங்கள் நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் நெகட்டிவாக ஃபீல் பண்ணவோ டிமோட்டிவேட் ஆகவோ அவசியம் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ஆனால் வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால போஸ்டிங் வந்து கிடைக்காம போகுது, 1 இயர் வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய மெயிலெலாம் போட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. புரியுது உங்களோட கஷ்டம் எனக்கு. ஆனால் வந்து அது வேக்கன்சி எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணோம். இதனால் நம்ம கிடைக்கல அப்படிங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு முன்னாடியும் நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அதை எடுக்கணும். ஓகேங்களா. அதனால் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு டிப்ரெஸ் ஆகிட்டு அதை பற்றி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்க வேணாம். சரிங்களா. ஏன்னா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாகவே அது வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கோர் தான். அதனால் நீங்கள் நல்லா பண்ணலை எக்ஸாம் அப்படின்னு ஆகிடாது. ஓகேங்களா. அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே ஃப்ளோவில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்ன எக்ஸாம் வந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2024 நம்மளோட பேட்சில் இருந்தாங்க. 25 எக்ஸாமில் இவங்களோட ஜேடிஓவில் எடுத்த ஸ்கோர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் டெக்னிக்கலில் இவங்க பேர் என்னென்னா அர்ச்சனா. சிவிலில் 200க்கு 179 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கோரு. 179 அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் எடுக்கிறது. அதாவது ஒரு 21 கொஷின் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்புறம் வந்து ஜிஎஸில் 67 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலேயே நான் ஜிஎஸில் அந்தளவுக்கு யாரையுமே பார்க்கல. எல்லாமே 60 to 70 தான் இருக்காங்க டாப் லெவலில் இருக்கிறவங்களே. அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 160 170க்கு மேலே டெக்னிக்கல் எடுத்துகிட்டு ஜிஎஸில் 50க்கு மேலே எடுக்கிறதுக்கு 50 to 60 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கோர் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா 50 அப்படிங்கிறது ரொம்ப 50 to 60 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் ஜிஎஸில். நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் வந்து போடணும். நானே சொல்லியிருப்பேன், ஜிஎஸ் டெஸ்ட் வந்து யாருமே சரியாக அட்டன் பண்ண மாட்டீங்க, நல்லா அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேட்ச்லேயே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா டெக்னிக்கலில் வந்து எல்லோரும் நல்லா எஃபோர்ட் போடுவாங்க. ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கீங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே 70க்கு மேலே எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். அப்புறம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆப்டிடியூடில் 25 out of 25 நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். 25 out of 25 எடுத்திங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் பாஸ். ஓகேங்களா. எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதை மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 25 out of 25 எடுக்கலை அப்படின்னா எக்ஸாமில் ஃபெயில் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா. இது பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா 25 out of 25 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவீங்க. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ இவங்களோட ஸ்கோர் ஜிஎஸில் 67, டோட்டல் வந்து 246 கொஸ்டின் வந்து போட்டிருக்காங்க 300க்கு. ரொம்ப பெரிய விஷயம். ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 32, கம்யூனல் ரேங்க் 21 வந்து எடுத்திருக்காங்க. இவங்க நம்மளோட டெஸ்ட்டு பேட்சை பற்றி ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டெஸ்ட்டு எப்படி இருந்தது, அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு எக்ஸாமில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஸ்கோரு எல்லாமே அதிலே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த பூபதி அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தான் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கோர் வந்து பார்த்துடலாம். சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 179 எடுத்திருக்காங்க. ஜிஎஸில் 65. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 2 பேருமே சேம் தான். ஜிஎஸில் மட்டும் 2 கொஷின் வந்து கம்மியாக இருக்காங்க. அதிலே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்படின்னு பாருங்கள். ஓவரால் ரேங்க் 32, இவங்க ஓவரால் ரேங்க் 44 இருக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இவங்களுமே இதுவும் குறை சொல்ல முடியாது, நல்ல ஸ்கோர் தான். 244, அதாவது 300க்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து 2024 நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணார். நார்மலாக எல்லாருமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இவரும் ஜாயின் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. ஆனால் இவர் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சேல்ரி வாங்கிட்டு, ஓகேங்களா, ஒரு நல்ல சேல்ரி வாங்கிட்டு எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில், அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஜாயின் பண்ணவர் தான் எல்லாரையும் மாதிரி. அப்போ இவர் ஜாயின் பண்ணும்போது அவரை பற்றி பெருசாக வந்து
நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அவர் எப்படிப்பட்டவர், எப்படி படிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படியாவது கண்டிப்பாக வந்து ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பார் கால் பண்ணி ஃபஸ்ட்டு பேசும்போது. சரிங்களா? இப்போ இவர் 24ல் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தார். படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாகவே ஃபீல்ட் அவுட் தான். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ் கிட்ட இவர் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சிவில் ரிலேட்டடாக எதுவுமே ஜாப் வந்து பண்ணல. அப்புறம் அது ப்ரிப்ரேஷனும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு வீடியோ கொடுத்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல ஸ்கோராக வாங்குவார். 15க்கு மேலே, அதாவது 18 அவுட் ஆஃப் 20, அப்புறம் வந்து 19, அப்புறம் 20 அவுட் ஆஃப் 20 இந்த மாதிரி தான் அவரோட ஸ்கோர் வந்து இருந்தது. அப்போ எனக்கே டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இவ்வளோ ஸ்கோர் வந்து வாங்க முடியுது? நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களே அந்தளவுக்கு வந்து ஸ்கோர் வந்து வாங்க முடியல. ஸ்கோர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். டவுட்டாக இருக்கும் எனக்கு. எப்படி ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து டவுட்டாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு தெரியல. அப்புறம் வீக்லி டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 70க்கு மேலே தான் ஸ்கோர் பண்ணுவார். இப்போ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அது மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஸ்கோர் வரும், 170க்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ணிடுவேன். அப்புறம் ஜிஎஸ்லேயும் எனக்கு இந்த மாதிரி ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது சொன்னார். 60க்கு மேலே வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படி ஒரு ஆள் 170 வந்து போட முடியும், ஓகே சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டும் சொன்னார் மறுபடியும். எனக்கு இவ்வளோ கொஸ்டின் வந்து நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது எனக்கு கரெக்ட் வரும், கண்டிப்பாக எனக்கு இந்த ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத சொன்னார். அப்ராக்சிமேட்டாக அந்த ஸ்கோர் வந்து இதில் இருக்கிற ஸ்கோர் தான். ஓகேங்களா? 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மாறலாம், ஆனால் இதில் இருக்கிற ஸ்கோர் தான் அவர் சொன்னது. அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே இந்த ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும். இப்படி வந்து ஒருத்தரால் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு இருந்தது. அவர் எப்படி படித்தார் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடான ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு லீடிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ அவரோட ஒர்க் வந்து ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே முடியுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார் என்கிட்ட எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத. ஒரு 9 மணிக்கு மேலே வந்து உட்காந்து படிச்சுட்டு ஒரு 2 மணி, ஓகேங்களா, இந்த மாதிரி 2 மணி வரைக்கும் படித்து டெஸ்ட்டு போட்டுட்டு தான் தூங்கவே போவார். ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவரோட சேலரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சேலரி. ஓகேங்களா? அது சொல்லலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமான சேலரி தான் அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சேலரி வாங்கிட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த டைம் கொடுத்து படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னால் அப்படி படிக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு நல்ல சேலரி நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்னால் கஷ்டப்பட்டு தூங்காமலாம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது அவருக்கு அவரோட பெரிய விஷயம். ஓகேங்களா? அவர் படித்தது வந்து பெரிய விஷயம். ஆனால் அந்தளவுக்கு அவர் சேலரியும் நல்ல சேலரி தான் வாங்கிட்டு இருக்கிறாரு இப்போ இருக்கிற ஐடி ஜாப்லேயே. அப்போ அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த எப்படியாவது பாஸ் பண்ணணும், எப்படியாவது பாஸ் பண்ணணும் திரும்ப திரும்ப அவர் சொல்கிற விஷயமே அதுதான். ஓகேங்களா? அப்போ இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குனே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் கிளியர் பண்ணலாம் நினச்சா லெத்தாஜிக்காக இருக்கீங்க. நிறையா ஒரு கொஞ்ச நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேப் விட்டு போகிறது, அப்புறம் ஃப்ளோ இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அப்போது நீங்களாம் வந்து எவ்வளோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோ டைம் இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? அப்போ இவரோட ஸ்டோரியை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து தோணும். ஓகேங்களா? நான் யாரையுமே குறை சொல்லலை. ஆனால் நமக்கே தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்தெந்த டைம்லலாம் படிக்கலாம், எந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இப்படி இருக்கிறவங்களே, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்களே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. நம்ம எந்த சேலரியும் வாங்காமல் ஒரு ஜாபில் இல்லாமையே நம்மளால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து நம்ம தான் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் எல்லாத்துட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவருமே அவரோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்ன தான் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தாலும், வீடியோ கொடுத்துருந்தாலும், கிளாஸ் கவர் பண்ணியிருந்தாலும், அவரோட ஒர்க்கு வந்து இது ரொம்ப 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 பெருசு நான் பண்ண எஃபோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி நிறைய பேர் டெக்னிக்கலாக நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஜிஎஸ்சில் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டீங்க. கேட்டால் ஜிஎஸ்சில் வந்து எனக்கு வந்து
கொஞ்சம் கொஷின் டஃப்பாக இருந்தது சார், வெளியிலேருந்து கேட்டாங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறீங்க. ஆப்டிடியூடில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க கேட்டால் ஆப்டிடியூடில் வந்து 15 தான் கரெக்டு, ஆப்டிடியூடில் வந்து 20 தான் கரெக்டுன்னு சொல்கிறீங்க. நான் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 25/25 கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதனால் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம பேட்சில் கிளியர் பண்ணவங்களோட லாஸ்ட்டாக 24 இதில் எல்லாமே கொடுத்துருப்பேன். 24ல் கிளியர் பண்ணவங்க எல்லாத்தோட ஃபீட்பேக்குமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஏஇ ஜேடிஓ எல்லாமே நீங்கள் அதில் படித்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் கேட்டால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் பண்ணால் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அந்த பேட்சோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொருத்தராக கேட்கும்போது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால தான் நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறோம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் மார்ச் மந்த்து 23rd வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கான டேட்டு. ஓகேங்களா? ஷெடியூலில் இருக்கிற டேட்னா என்ன டேட்டை மீன் பண்ணுறேன்னா இங்கே 23/3/2026 அப்படிங்கிற இந்த டேட்டு. அதே மாதிரி 24/3 இதில் இருக்கிற டேட்டு ஃபுல்லாகவே டெஸ்ட்டு நம்ம எப்போ வைப்போமோ அந்த டேட் தான். ஓகேங்களா? இப்போ 23/3/2026 உங்களுக்கு சர்வே செயின் இதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். செயின் சர்வேலேருந்து சர்வே இன்ட்ரோடக்ஷன் இது சிலபஸை தான் அப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ இதில் 22 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்து வீடியோ வரும். இந்த டாபிக் அதாவது செயின் சர்வே டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வீடியோ வரும். நீங்கள் 23rd வந்து எக்ஸாம் எழுதுவீங்க ஈவினிங் 7 மணிக்கு. ஓகேங்களா? ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதாவது 22 வந்து வீடியோ கொடுத்துருவோம் இந்த டாபிக். 23rd வந்து இது வந்து டெஸ்ட்டு. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 PM 7 மணிக்கு டெஸ்ட்டு இருக்கும். மெயிலில் வரும் உங்களுக்கு டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து எதில் வரும்னா டெலகிராம் குரூப்பில் வரும். வீடியோ வந்து காலையில் 6 மணிக்கு சென்ட் பண்ணுவோம். எனி டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? காமனாக இந்த டவுட்டு கேட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. உங்களால் இந்த டைம் தான் பார்க்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யாராலையும் பார்க்க முடியாது. அதனால் இந்த வீடியோஸ் வந்து நம்ம காலையில் 6 மணிக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ 22ஆம் 6 மணிக்கு காலையில் சென்ட் பண்ணுவோம். உங்களால் எனி டைம் வந்து வாட்ச் பண்ண முடியும். சரிங்களா? எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஓகேவா? இப்போ இன்றைக்கி பார்க்க முடியல அப்படின்னா கூட நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி போவோம். ஆனால் நாளைக்கு அப்படிங்கும்போது 23ல் இந்த தியோடலைட் காம்பஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? காலையில் அப்போ ஏன்னா 24 வந்து இது டெஸ்ட் இருக்கிறதுனால 23rd மார்னிங் இந்த டாப்பிக்கான வீடியோ வரும். இப்படியே நம்ம 1 by 1 என்ன பண்ணுவோம், வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து உங்களுக்கு 7 மணிக்கு மெயிலில் டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம். ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பிடிஎஃபாகவும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த ஆன்லைன்லேயே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃபாக படிக்கிறத விட. சரிங்களா? இப்போ இது டெய்லி பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். வீக்லி 100 கொஷின் டெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம வந்து 1 வீக் கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் சேர்த்து நம்ம 100 கொஷின் வந்து டெஸ்ட் வந்து வைப்போம். இது எல்லாமே நான் வந்து ஜாயின் பேட்சுக்குள்ளே டெஸ்ட்டு தான் வரும். சரிங்களா? முன்னாடியே சொல்லிக்கிறேன். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க இதில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து திரும்ப திரும்ப பேட்சுன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மார்ச் மந்தில் உங்களுக்கு வந்து அதே ஷெடியூலில் அப்படியே போடுறேன். இதில் என்ன பண்ணியிருப்போம், வீக் ரிவிஷன் வீக் மட்டும் இருக்கிறது. இப்போது ஒரு 4 சப்ஜெக்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீக் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ரிவிஷன் வீக் வந்து ஒரு 3 வீக் வரும். இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா நம்ம ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியாது குறிப்பிட்ட டைமில். ஏன் அப்படின்னா எக்ஸாம் வருது நமக்கு. ஓகேங்களா? அதனால் இதில் 7வது மாதம் 15ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் இது என்னென்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு. நம்ம ஷெடியூல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது டெக்னிக்கல் வந்து 200 கொஸ்டின் அப்படியே மாடல் டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு மெயிலில் தான் கொஸ்டின் வந்து அனுப்புவோம். கூகுள் ஃபார்ம் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப்பும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு மொத்தம் வந்து எவ்வளோ வீக் வருதுன்னா 16 வீக் வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் மட்டும். ஓகேங்களா? அந்த 16 வீக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேப் விட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இது எல்லாமே பாருங்கள். ஷெடியூல் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள்.
மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீசன் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. சார் வந்து எனக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நான் அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், அவரை பற்றி சொல்லிட்டேன். நம்ம தான் என்ன பண்ணணும், டைம் வந்து கொடுக்கணும். நமக்கு தான் தெரியும் எந்த டைம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறது. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது ஷெடியூல் எல்லாமே போடுறது நீங்கள் தான் போடணும். இந்த டைமில் நான் படிப்பேன், இந்த டைமில் வந்து என் ஒர்க் பார்ப்பேன், இந்த டைமில் நான் டெஸ்ட்டு போடுவேன், ஓகேங்களா, இந்த டைமில் வீடியோ பார்ப்பேன். இது எல்லாமே நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஷெடியூல் வந்து போடணும். என்னால் வந்து போட முடியாது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி எவ்ரி வீக் வந்து ஜிஎஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த வீக் எண்டில் இப்போ இந்த வீக் வந்து பாலிட்டி ப்ளஸ் 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு டாபிக் வைஸாக. சரிங்களா? இது 100 கொஸ்டின் அப்படின்னா இது 25 கொஸ்டின், மொத்தம் 125 கொஸ்டின். எவ்ரி வீக் வந்து 2 மணிக்கு இருக்கும் ஜிஎஸ், 2 PM. சரிங்களா? இதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஜிஎஸ்க்கு வந்து வீடியோ வருமா, மெட்டீரியல் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓனாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மண்டே, இப்போ 23ஆம் மண்டேனா இப்போ பாலிட்டியில் என்ன போர்ஷன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? போர்ஷன் வந்து சொல்லிடுவோம். ஸ்கூல் புக்கில் எங்கே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். என்ன பேஜ் நம்பர், ஓகேங்களா, என்ன யூனிட், என்ன ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே சொல்லிடுவோம். நீங்கள் அதை கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு மட்டும் நம்மக்கிட்ட அட்டன் பண்ணுவீங்க. இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டு எல்லாமே நான் வந்து கொஷின் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி உள்ள பேட்சில் இருந்தால் அப்படியே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? எவ்ரி பேட்சில் வந்து மாறிட்டே இருக்காது. ஏன்னா ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸாக எடுத்துருக்கிறதுனால அதே கொஷின் தான் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுவுமே என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜிஎஸும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டெஸ்ட்டு கிட்ட வரும். ஓகேவா? ஓகே, இதில் உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு சில பேர் ஆப்பில் போயிட்டு பே பண்ணுறீங்க. ஆப்பில் பே பண்ணிவிட்டு எனக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆப்புக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? இது வந்து இண்டிவிஜுவலாக ஜிபே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ஜிபே பண்ணி நான் என்ன நம்பர் சொல்லணும் அதில் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்லனா உங்களுக்கு ஒன்லி வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 850 இந்த ரேஞ்சில் இருக்கும் அமௌண்ட்டு. 1 இயர் வேலிடிட்டி வரும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்பில் வீடியோ மட்டும். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டெய்லி டெஸ்ட்டு. நிறைய பேர் கேட்பீங்க, சார் திரும்ப எனக்கு டவுட் வந்துகிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்பில் கேட்டே இருப்பீங்க. நீங்கள் சார் ஆப்பில் கொடுத்துருக்கிறதுக்கும் நீங்கள் ஷெடியூல் டெஸ்ட் பேட்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? இந்த 120 நாளுக்கு நம்ம வந்து டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு. ஓகேங்களா? 20 கொஸ்டின் டெஸ்ட்டு, அப்புறம் வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட்டு, அப்புறம் ஜிஎஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வீடியோவும் இருக்கும். ஆனால் ஆப்பில் ஒன்லி வீடியோ மட்டும்தான், 10 யூனிட்டுக்கும் வீடியோ மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் அது வந்து 800 ருபீஸ் 850 ருபீஸ் வந்து கொடுத்துருப்பேன். எனக்கு டெஸ்ட்டு வேணாம் சார், அப்பப்போ நான் வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுக்கிறேன், எக்ஸாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோ பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் வந்து இது பண்ணுங்கள். இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே நான் ஃபீட்பேக் நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க பேட்சில், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பீங்க. இது செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500. சரிங்களா? 2500. நீங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெஸ்ட்டு வீடியோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வரும். இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட நேமை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவேன். சரிங்களா? ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க்கும் அனுப்புவேன். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து கூகுள் ஃபார்மில் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதில் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்டிருப்பேன், அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அமௌண்ட்டு எதுக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோ, டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட்டு, வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட்டு, ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டு. இது எவ்ரி டாபிக் வைஸாக வந்துடும் 120 டேஸ்க்கு. இது போக ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ரிவிஷன் டெஸ்ட்டு பழைய பேட்சுக்குள்ளே அந்த 3 வீக் ரிவிஷனுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுத்தோமோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அது எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. வீடியோ மட்டும் 820 ருபீஸ்க்கு ஆப்பில் இருக்கும். ஓகேங்களா? வீடியோ மட்டும் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை போய் பை பண்ணிவிட்டு சார் எனக்கு டெஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வீடியோவுக்கு உண்டான அமௌண்ட்டு மட்டும்தான். அதுவே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோவுக்கு, டெஸ்ட் பேட்சுக்கு, கிளாஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே மினிமமான அமௌண்ட்டு தான் வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் இதுக்கே எனக்கு எல்லாமே வரும்னா அது வராது. சரிங்களா? இது வீடியோவுக்கு மட்டும் உங்களுக்கு ஆப்பில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இப்போதைக்கு மறந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா ஆப்புன்றது அதனால தான் ஆப்புன்னு சொல்லிட்டு இதில் பேச மாட்டேன். ஆப்புன்னு பேசுனீங்கன்னா எல்லாமே ஆப்பில் போய் நின்றுட்டு சார் டெஸ்ட் பேட்ச்னு கேட்பீங்க.
ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த 2500 எனக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நான் குரூப்பில் அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து 1 இயர் வேலிடிட்டி வரும். சரிங்களா. இதை நீங்கள் எனி டைம் வந்து பார்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், ரெக்கார்டட் கிளாஸ் தான், எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், எனி டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம பேட்சில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் சேஃபாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால் எனி டைம் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் வீடியோ பார்க்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி டெஸ்ட்டு மல்டிபிள் டைம்ஸ் கூகுள் ஃபார்மில் போய் அட்டன் பண்ணலாம், திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக எப்போ வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து 1 இயர் வேலிடிட்டி வரும், 1 இயருக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டி, மறுபடியும் நீங்கள் கூகுள் ஃபார்மில் போயிட்டு எனி டைம் எந்த டைம் வேணால் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பாருங்கள், படித்து பாருங்கள், எப்படிலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோ கொஷின் வந்து கவர் பண்ணோம், ஆல்மோஸ்ட் வந்து 6000 கொஷினுக்கு மேலே கவர் பண்ணுறோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்ச் 23rd வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மார்ச் 22க்கு முன்னாடி பே பண்ணி ஜாயின் பண்ணால் கூட போதும். கண்டினியூஸாக படிங்க. யாரும் எனக்கு வந்து ஸ்கோர் வரல, என்னால் படிக்க முடியல அப்படின்னே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தான் டைம் கொடுக்கணும், நீங்கள் தான் ஃபுல் எஃபோர்ட் போடணும். கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா. இது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. நிறைய பேர் எவ்வளோ நாள் கண்டினியூஸாக படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் கூட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, கிளியர் ஆகாமல். இருந்தாலும் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால அவங்களால கிளியர் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா. ஒரு தப்பு ஒரு எக்ஸாமில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எடுத்து இதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இந்த 4 ஆப்ஷனில் எதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம், எதுக்கு இந்த தப்பான ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு கிடைக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கொஷின் பேப்பர் எடுத்து இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு நம்ம மைண்ட் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிச்சு, ஓகேங்களா, நமக்கு தெரியலையா, இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா, கொஸ்டின் எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோமா, கேர்லெஸ்ஸாக சூஸ் பண்ணிட்டோமா, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்தால் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கேர்லெஸ் மிஸ்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள், குறைங்க. அது எப்படி குறையும் அப்படின்னா, நிறைய கொஷின் பார்க்க தான் நமக்கு குறையும். சரிங்களா. திரும்ப நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதுக்கான நோக்கமே அதுதான், அதிகமான கொஷின் பார்க்குறது தான். சரிங்களா. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர்லாம் கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபயராக இருப்பாங்க. அடுத்து ஒரு 1 வீக் 2 வீக் போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்புறம் போக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது கிடையாது, வீடியோ பார்க்குறது கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. எந்த ஒரு ப்ராசஸுமே கடைசி வரைக்கும் கரெக்டாக போனால் தான் கிடைக்கும். ஒரு நாள் ஜாயின் பண்ணுறதுனால அந்த கோல் அச்சீவ் ஆயிடாது. சரிங்களா. ஒரு நாள் நீங்கள் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம ஆயிடலாம் அப்படின்னா முடியாது. கடைசி 100 நாள் வரைக்கும் நீங்கள் அதில் இருந்து நீங்கள் படிக்கிறீங்க, கரெக்டாக வீடியோ பார்க்குறீங்க, கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அந்த கோலை பற்றி மட்டும் நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டெய்லி ப்ராசஸ் பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோமா, இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு போட்டிருக்கோமா, இன்றைக்கி நம்ம கரெக்டாக இருக்கோமா, ஓகேங்களா, இன்றைக்கி நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் என்னைய அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கவனம் செலுத்தணுமே தவிர, நான் ஆகிட்டேன், நான் ஒரு சேலரி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மைண்டுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அது உங்கள் மைண்டில் சப்கான்ஷியஸாக இருக்கணும். இருந்தாலும் உங்களோட டெய்லி தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேனா அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவனம் வந்து செலுத்தணும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை பற்றின இந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.